குட்டி கண்ணன் இப்பதான் தலை வாரி இருக்கு, பூச்சூட்டலான்னு பார்த்தா மாடு மேய்க்க போவேங்கிறான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, அச்சச்சோ தலையில பூச்சி விட்டணும்னு ஆசைப்பட்டேன், இவன் பூவையே சூட்டிக்காம மாடு மேய்க்கிறேன்னு போயிட்டானே, என்ன பண்ணலாம்னு யோசித்தாளாம். அப்பதான் ஒரு ஐடியா அவளுக்கு தோணித்து. கிருஷ்ணனை கூப்பிட்டாளாம், டேய் உன் நண்பர்கள்லாம் மாடு மேய்க்க போறான்னு நீயும் போறியே, மாடு மேய்க்கணும்னா கையில குச்சி வேண்டாமா, குச்சியே இல்லாம எப்படிடா மாடு மேய்க்க போவேன்னு கேட்டா. கிருஷ்ணன் சொன்னா, ஆமா இல்ல குச்சி வேணும் இல்லையா அப்படின்னா. பெரியாழ்வார் யசோதை அதை அப்படியே ஒரு சாக்கா பயன்படுத்தினா. கிருஷ்ணா கொஞ்ச நேரம் இங்க இரு, இந்த காகம் உனக்கு தலைவாடுறதுக்காக அழகு காமிச்சது பாரு, அதை கூப்பிட்டோம்னா அதுவே போய் உனக்காக ஒரு கோல் குச்சியை கொண்டு வரும், அது வரைக்கும் காத்துரு. காகம் குச்சி கொண்டு வந்துருத்துனா அதுக்கப்புறம் அதை எடுத்து மாடு மேய்க்க போலான்னா. கிருஷ்ணன் யோசிச்சான், ஆமா ஆமா அதுவும் சரிதான், குச்சியே இல்லாம என்னால எப்படி மாடு மேய்க்க முடியும், சரி சரி நீ காகத்திட்ட சொல்லு, நல்ல குச்சியா கொண்டு வர சொல்லுன்னா. பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு போக்கு காட்டுறதுக்காக அதே காகத்தை கூப்பிட்டு, ஏ காகமே தலைவாடுறதுக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷம், எங்க கிருஷ்ணன் மாடு மேய்க்க கோல் கொண்டு வான்னு சொல்றா. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனை மாடு மேய்க்க அனுப்பணும்னு பெரியாழ்வார் யசோதைக்கு திருவுள்ளம் கிடையாது. அந்த குச்சியை கொடுத்து அனுப்புறதுக்காக காகத்தை கூப்பிடல, மாறாக இவனுக்கு தலையில பூச்சூட்டி விடணும். ஆனா இப்ப நடுவுல பூச்சூட்டுறேன்னு சொன்னா இவன் அடம்பிடிப்பான். அவனும் இவ்வளவு நேரம் குளிப்பாட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் தலைவாடுறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சதே பெரிய விஷயம். அதனால கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு காகம் குச்சி கொண்டு வருது பாரு, குச்சி கொண்டு வருது பாரு, இப்படியே போக்கு காட்டி கொஞ்சம் காலத்தை கடத்திட்டா அதுக்குள்ள பூக்களை எல்லாம் தயார் பண்ணி செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவையும் கிருஷ்ணனுக்கு சூட்டி விடலாம். அந்த கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணன் மாடு பின்னாடி போறான். கோல் இல்லாம போலாமா? அந்த காகத்துக்கு அப்படியே லேசா கண் காமிச்சாலாம் யசோதை, நீ கோல் கொண்டு வரலங்கிறது அப்புறம், கோல் கொண்டு வராப்புல கொஞ்சம் பாவிச்சுட்டு இருந்தேன்னா இவனை கொஞ்ச நேரம் இழுத்து பிடிப்பேன், அதுக்குள்ள பூக்களை எல்லாம் சேகரிச்சு வச்சா அடுத்து பூச்சூட்டல் பதிகம் இருக்கு. இப்ப இவன் மாடு மேய்க்க போயிட்டான்னா இவனை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம், திரும்ப பூச்சூட்டுறது கஷ்டம். அதனால கொஞ்சம் கோல் கொண்டு வா, கொண்டு வருவது போல ஏதாவது பாவனை பண்ணுக்காகமே, பாரு காகம் கோல் கொண்டு வரும் கோல் கொண்டு வரும் அப்படின்னு பேசாம அவனை ஒரு இடமா உட்கார வச்சு மற்ற பசங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பூச்சூட்டி விடணும். அதற்காக கோல் கொண்டு வருவது போல் பாவனை பண்ணுங்கிறா.